ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அபி கொஞ்ச நேரம் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து வாங்க நம்ம கிரிக்கெட் விளாட்லான்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஈவினிங் போல் அபி பாட்டுக்கு அந்த பால் பொறுக்கி போட்டுட்டு அவள் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் அந்த பால் பொறுக்கி போடுறவங்களுக்கு தானே கஷ்டம், ஃபீல்டிங்கில் நிற்கிறவங்களுக்கு. அவளுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லை, சின்ன பிள்ளை தானே. அவள் பாட்டுக்கு அது எங்கே இவன் பாட்டுக்கு இஷ்டப்படி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தான் பாலை. அவங்களும் அடித்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்களா. அவள் பாட்டுக்கு ஓடி ஓடி போய் எடுத்துக்கிட்டு இருந்தா. பாவமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறது. ஆனால் அவளுக்கு அது ஜாலியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேபி வந்து நான் பேட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி ஓகே நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்கும். அவள் எதுக்கோ தெரில, ஏதோ ஒரு காரணத்துக்காக கோச்சிக்கிட்டு, ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்துட்டாங்களா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. அவங்க வரவும் நான் அவங்க கூட விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு நல்லா தான் பேட்டை பிடிச்சி நின்றுட்டு இருந்தான். ஒரு பால் அடித்தான். அதை அடிச்சுட்டு அவன் படுக்க பேட்டை கையில் கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்துட்டான். இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு, அப்போ நான் வெளியே போகிறேன்ப்பா, நீங்களே விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அபி வந்து பேட்டை பிடிங்கி அவள் விளையாண்டுட்டு இருந்தாளா. அவள் பாருங்க எவ்வளோ சூப்பராக பெருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு தொடப்பத்தை கொடுத்துருந்தா சூப்பராக பெருக்கி தள்ளியிருப்பான் அந்த இடத்தையே. அதுக்கப்புறம் சும்மா ஈ அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்களா. இதெல்லாம் ஒரு ஜாலி தானே பிள்ளைங்களுக்கு. அவங்க இந்த பாலை வந்து கரெக்டாக அடிக்கிறாங்களே இல்லையோ, அதெல்லாம் ஒரு ஹாப்பி தான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கேபி வந்து எனக்கு இந்த பேட் வேணும்னு சொல்லிட்டு அவன் கேட்கும். அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்க, சரி அவன் தானே கிரிக்கெட் நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை பிடிங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு கிடச்ச பேட்டை பாருங்கள், இதை வச்சு தான் அடிச்சுக்கிட்டு இருந்தா. சும்மா ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால தான் இதை எடுத்து போட்டுட்ருக்கேன். நான் உட்காந்து இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் பண்ணலை. சூப்பர் அபி. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பசங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்குல்ல. இவங்களுக்கு ஆஃப் இருக்குது, அந்த மாதிரி டைம்லாம் வந்து இவங்க இப்படி தான் வந்து கிரிக்கெட் விளையாடலாம், ஏதாச்சும் ஒன்று விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் அண்ட் சீக் அந்த மாதிரிலாம் விளையாண்டுட்ருப்பாங்க. ஓகே, இன்றைக்கி டே வந்து இன்றைக்கி பசங்களுக்கு இப்படி தான் அவங்க அப்பா கூட நல்லா ஹாப்பியாக போச்சு. இன்னும் நிறைய பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.